வேளாண் நிதிநிலை அறிக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வெளியிடப்பட்டது. ஐயா அவர்கள் எதற்காக நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றோம் என்று, அதற்கு என்ன தீர்வுகள் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாததை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது. நாங்கள் தொடர்ந்து 17 ஆண்டுகளாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட காரணத்தால் தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தனியாக வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் எங்களுடைய நோக்கம் இன்னும் கூடுதலாக வேளாண் துறைக்கு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. ஐயா அவர்கள் சொன்னது போன்று கடந்த ஆண்டு தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வெறும் 14,000 கோடி ரூபாய் மட்டுமே அறிவித்திருக்கிறது. அதிலும் முழுமையாக செலவிடவில்லை. ஆனால் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நீர்ப்பாச திட்டங்கள் உட்பட 80,000 கோடி ரூபாய் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் 60,000 கோடி ரூபாய் வேளாணுக்கும் வேளாண் உற்பத்திக்கும் கட்டமைப்புக்கும் கல்விக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் சொல்வது போன்ற இது வறுமை ஒழிப்புக்காக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வச்சிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 62 விழுக்காடு மக்கள் வேளாண் துறையை சார்ந்தவர். ஆனால் அவர்களால் தமிழக அரசுக்கு உற்பத்தி வெறும் 15 விழுக்காடு தான். சேவை தொழில், சேவை மற்றும் கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சர்வீஸ் செக்டர், அதில் பார்த்தீர்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 38 விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் 85 விழுக்காடு உற்பத்தி இருக்கிறது. அதனால் இதை மிகப்பெரிய இந்த இடைவெளியை போக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையில தான் கூடுதலாக விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, வரும் காலம் மிக சோதனையான ஒரு காலமாக இருக்க போகிறது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது ஏதோ வரும் என்று கடந்த காலத்திலே நாங்கள் சொல்லி வந்தோம். ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது. இதனுடைய தாக்கம் வரும் தலைமுறைகளை, பல தலைமுறைகளை தாக்க இருக்கிறது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு எடுக்க வேண்டும். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் என்று சொல்வது. அந்த மிட்டிகேஷனில் ஒன்று இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நீர்ப்பாசன திட்டங்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள். ஆனால் ஆட்சி செய்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. மாறாக நம்முடைய அண்டை மாநிலங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கு கேரளாவில் ஆண்டுதோறும் 3500 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. அதுக்கு உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தது கிடையாது, வரவும் போவது கிடையாது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்களில் முதலீடு செய்து அங்கே விவசாயிகள் செழுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய வேளாண் வளர்ச்சி வெறும் 3.5 விழுக்காடு. எங்களுடைய கோரிக்கை இது 6 விழுக்காடாக உயர வேண்டும். 6 விழுக்காடாக உயர்ந்தால்தான் வறுமை ஒழியும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பயன்பாட்டு நில பரப்பளவு 12 விழுக்காடு குறைந்து இருக்கிறது. இது கடந்த 30 ஆண்டுகளில் 12 விழுக்காடு வேளாண் நில பயன்பாட்டு குறைந்திருக்கிறது. இது ஏக்கரில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 42 லட்சம் ஏக்கர். அப்போ தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் காலம் நமக்கு பஞ்சம் வரும் என்று நிச்சயமாக இன்னைக்கே நான் சொல்வேன்.
ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்துல இருக்கிற நிலங்கள் எல்லாம் நம்ம தொழிற்சாலைகளுக்கும் வேறு பயன்பாட்டிற்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒதுக்கிய காரணத்தால் வரும் காலத்துல நமக்கு உணவு அளிக்கின்ற விளைநிலங்கள் இல்லாமல் போகிவிடும். அதை உறுதி செய்கின்ற வகையில்தான் எங்களுடைய நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னது போன்று 80,000 கோடி ரூபாய், அதில் 20,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்கள், அது இல்லாமல் வேளாண் துறை நிதி ஒதுக்கீட்டு 12,500 கோடி, உழவர்கள் மூலதன மானியத்திற்கு, அதுதான் முக்கியமான இன்னைக்கு அறிவிப்பு. மானியம், விவசாயிகளுக்கு மானியம், வேளாண் கட்டமைப்புகள், வேளாண் கல்வி, அதுக்கு 20,000 கோடி ரூபாய், பயிர் காப்பீடுக்கு 27,000 கோடி. அது முக்கியமானது பயிர் காப்பீடு. ஏன்னா இப்போ திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு வறட்சி வருது, இது ரெண்டும் போக்க பயிர் காப்பீடு அவசியமானது. அந்த பயிர் காப்பீடு பாத்தீங்கன்னா தமிழக அரசே அந்த திட்டத்தை கொண்டு வருது, தனியார் கிட்ட எல்லாம் எதுவும் போட்டு கிடையாது. அதுல 2 விழுக்காடு தான் விவசாயிகளுடைய பிரின்சிபல் கொண்டு வரணும், மீதி எல்லாமே தமிழக அரசு அதை எடுத்து நடத்துவார். அது இல்லாம முக்கியமானது பாசன திட்டங்கள் செயல்படுத்துகின்ற தனி ஆணையம். ஏன்னா பல ஆணையங்கள்ல நாங்க அறிவிச்சிருக்கிறோம். ஆனா ஒன்னொன்னுக்கும் கொள்முதல் ஆணையம், விலை நிர்ணய ஆணையம், பாசன ஆணையம், இதெல்லாம் இந்த பாசன ஆணையத்துடைய முக்கியமான வேலைகள் நிலுவையில் உள்ள பாசன திட்டங்களை செயல்படுத்துவது. இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என தொடர் போராட்டங்கள். ஒரு உதாரணம் அத்திக்கடவு அவனாசி திட்டம். இது வரைக்கும் இந்த திட்டத்திற்காக ஐயா அவர்கள் 4 முறை நேரடியாக சென்று போராடி இருக்கின்றார். இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் முடிக்கப்படவில்லை. இந்த திட்டம் காமராஜர் அவர்கள் காலத்தில் அறிவிக்கப்பட்டு பக்தோச்சலம், அதன் பிறகு பக்தோச்சலம் அவர்கள் அறிவித்தார், அவ்வளவுதான். அதன் பிறகு திராவிட கட்சிகள் இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அப்போ அந்த காலத்துல 19 கோடி ரூபாய் திட்டம், அத்திக்கடவு அவனாசி திட்டம். இன்னைக்கு அது 3,500 கோடி ரூபாயில செயல்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வெறும் 1,500 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு வரைக்கும் அது செயலாக்கத்திற்கு வரவில்லை. இது போன்ற திட்டங்கள் எவ்வளவு இருக்கு. எங்களுடைய கோரிக்கை இதே போன்ற காவிரி குண்டார் திட்டம், இது ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கிறது. 14,000 கோடி ரூபாய் அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆனா அது இன்னும் ஒண்ணுமே நடக்கல. அதுல ஏன்னா இதுல இந்த திட்டத்தின் பயன்பாட்டுல 6 மாவட்டங்கள், கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அப்புறம் மதுரை மாவட்டம், விருதுநகர் குண்டாறுல போய் இணைக்கிற திட்டம் அதுல. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 100 டிஎம்சி தண்ணி கடலில் கலக்கிறது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் கிட்டத்தட்ட 600 டிஎம்சி தண்ணி கடந்திருக்கு கடலில். அதுல கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 20 டிஎம்சி 15 டிஎம்சி இந்த காவிரி குண்டாறு திட்டம் வெள்ளம் காலத்துல மட்டும்தான், சாதாரண காலத்துல கிடையாது. வெள்ளம் காலத்துல மட்டும்தான் இது போன்ற திட்டங்கள். ஐயா அவர்கள் சொன்னது போன்ற தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம், அதற்கு அடிக்கல் நாட்டப்பட வேண்டும். அதே போன்று கொள்ளிடத்துல தடுப்பணைகளை கட்டுகின்ற திட்டம், அதெல்லாம் நிறைவு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு திட்டங்கள்ல நிலுவையில் இருக்கிறது. அரியலூர் சோழர் பாசன திட்டம், அதற்கும் அடிக்கல் நாட்டப்பட வேண்டும். அப்புறம் இந்த தாமிரபரணி குண்டார் திட்டம், அதனால இதெல்லாம் நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள். அப்புறம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், இதற்கு ஏதோ முதல் கட்டமா 500 கோடி ரூபாய் கடந்த ஆட்சி காலத்துல ஒதுக்கீடு செய்து அதை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆட்சி முடிந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற அரசு அந்த திட்டத்தை பற்றி பேசுவது கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மேட்டூர் உபரிநீர் திட்டம் வர வேண்டும் என 50,000 விவசாயிகளை திரட்டி சேலத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே பல முறை அறிவித்தார், திட்டத்தை நிறைவேற்றுவோம். அது 3,500 கோடி திட்டம், 500 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த நீர் பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல இருக்கிற நிதி ஆதாரங்களை பண்ணணும். காவிரி, கோதாவரி காவிரி இணைப்புலாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்கள், அதாவது பிரச்சனையானது. நானும் அப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நேரடியை சந்தித்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைத்து அப்பொழுது அவர் சொன்னார், பேசிட்டு இருக்கிறோம், ஆனாலும் தெலுங்கானா, ஆந்திரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இவ்வளவு மாநிலங்கள் பிரச்சனை கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒரிசா
இவ்வளவு மாநிலங்கள் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் கொண்டு வரணும். ஆனா அதுல 3000 டிஎம்சி தண்ணி அதுல மிச்சப்படுத்தி திட்டம். அதுக்கு நமக்கு மட்டும் 200 டிஎம்சி கிடைக்கும். 200 டிஎம்சி 3000 டிஎம்சி 200 டிஎம்சி நமக்கு பெரிய விஷயம். ஏன்னா காவிரியில நமக்கு காவிரி நடுவர் மன்றம் நமக்கு கொடுக்குற அறிவிச்ச திட்டம் பாத்தீங்கன்னா 177.25 டிஎம்சி தான் காவிரியில நமக்கு வர தண்ணி. ஆனா கோதாவரி வழியா 200 டிஎம்சி கிட்டத்தட்ட வருகின்றது. அது இல்லாம வேளாண் திட்டங்களுக்கு நிதி திரட்ட சிறப்பு வரி ஐயா அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்ன இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல வரி, அப்புறம் நம்ம வந்து முத்திரை தாள் அதுல ஒரு 20%, இதெல்லாம் வந்து எங்களுடைய ரெகுலர் பட்ஜெட்ல வரும். அந்த அறிவிப்புகள்லாம் வரும். எப்படி நாங்க அதுக்கு வரி நாங்க இப்போ 30% பாத்தீங்கன்னா வாகன வரிகள்ல 30%, இதெல்லாம் வந்து எங்களோட ரெகுலர் பட்ஜெட்ல வரும். போல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து போதுமானது கிடையாது. இப்போ 3600 இருக்கு. இது 4000 உயர்த்தும். அது இல்லாமல் நெல் சேமிப்பு கிடங்குகள் இப்போ டெல்டாவில் மழை பெஞ்சது, வெள்ளம் வந்துருச்சு, எவ்வளவு நெல் வந்து நாசமாயிடுச்சு. ஏன்னா கொள்முதல் நிலையங்கள் போதுமானது கிடையாது. அதுவும் 5000 நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்கள் வந்து கிட்டத்தட்ட 400 நிலையங்களை வந்து அதிகப்படுத்த வேண்டும். அதை அதிகப்படுத்துவோம் நாங்க. இதெல்லாம் வந்து வேளாண் கட்டமைப்புகள் வரும். அப்புறம் வேளாண் துறை வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு காவிரி டெல்டால அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம். இதுக்காக வெளிநாடு எங்கேயும் போக தேவையில்லை யாரும். இங்கேயே இந்த முதலீட்டாளர்கள் கூப்பிட்டா வர போறாங்க. இந்தியாவில இருந்து இங்கே அது மாதிரி போய் வெளிநாட்டுல போய் முதலீடு எல்லாம் இதுக்கு தேவைப்படாது. எங்களோட நோக்கம் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ். இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கிறது. சென்னை இல்லாம 38, சென்னை சேர்த்து 38. அதுல கிட்டத்தட்ட 37 மாவட்டங்கள்ல இது போன்ற சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிப்போம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம். கடலூர் மாவட்டம்னா முந்திரி, பலா இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். வேலூர், இப்போ திருச்சி, இது கரூர்னா பாத்தீங்கன்னா முருங்கை. அப்ப அதுக்கு ஒரு இப்படி ஒன்னொன்னுக்கும் பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி அதுல வந்து அதுக்கு உள்ளூர் சந்தையும் சரி வெளிநாட்டு சந்தைகளுக்கு அதுக்கு உயர்ந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுறது. அது இல்லாமல் வந்து குளிர்பதன கிடங்குகள் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், அதாவது அங்க இருக்கிற வேளாண் ஒன்றியத்திலையும் நாங்க அமைப்ப திட்டமிட்டு. ஏன்னா அதுதான் முக்கியமானது. ஏன்னா ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காய்கறிகள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்தம் கணக்கெடுத்துன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற காய்கறிகள் வந்து வெறும் 5% தான் இருக்கு. அதாவது பழங்கள் பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் இருக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட 25% 50 உயர்த்த வேணும். அவ்வளவு கட்டமைப்புகள், இயற்கை வளங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து வேளாண் பிளஸ் தோட்டக்கலை இரண்டும் சேர்ந்துதான் நாங்க இதை சொல்லியிருக்கிறோம். நாங்க அதுக்கப்புறம் ஐயா சொன்னது போன்ற மாவட்ட தலைநகரில் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள் நிறைய பேர் அதை பார்த்து கத்துக்கிறது. இன்னொன்னு முக்கியமானது எங்களுடைய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் வேளாண் துறை சார்ந்த 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதுதான் முக்கியமானது அறிவிப்பா நாங்க கருதுறோம். இதுல ஒவ்வொன்றும் வேளாண் துறை சார்ந்தது, தோட்டக்கலை துறை சார்ந்தது, மீன் வளத்துறை சார்ந்தது, இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஹார்டிகல்ச்சர்ல இருக்கிறது, செரிகல்ச்சர்ல இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் சேர்ந்து 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். இப்ப 40 லட்சம் டன்னா அதுக்கு குறைவாக வந்து கொள்முதல் நடக்குது நெல்லுக்கு. இது வந்து 72 லட்சம் டன்னாக உயர்த்த திட்டங்கள் வந்த. அது இல்லாம அப்புறம் முக்கியமானது இப்போ வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து மத்திய அரசு வந்து ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2160 ரூபாய். அதாவது சன்ன ரகத்துக்கு, சாதாரண ரகத்துக்கு 2100. அது இல்லாம வந்து எங்களுடைய இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கூடுதலாக 500 ரூபாய் கூடுதலாக வந்து ஊக்கத்தொகை. ஏன்னா இப்போ கடந்த 3 ஆண்டு காலமாக
4 ஆண்டு காலம் அதிமுக ஒரு ஆண்டு, இங்கு ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழக அரசு வந்து எந்த ஒரு வேளாண் பொருளுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்க மறுக்கிறது, கொடுக்கல. இது வந்து விவசாயிகள் செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகமான, நெல்லுக்கும் கொடுக்கல, கரும்புக்கும் கொடுக்கல. அதனால நாங்க எங்க பட்ஜெட்ல 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதனால எங்களுடைய விலை நிர்ணயம் பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. மத்திய அரசு கொடுக்கறது வந்து 2160 ரூபாய் தான் கொடுக்குது. இது கூடுதலாக 500 ரூபாய் இல்லாம இன்னும் கூடுதலாக ஒரு 80 ரூபாய் வருது அதுல. அது ஒண்ணு. அதே போன்று ஒரு டன் கரும்புக்கு வந்து எங்களுடைய விலை வந்து 5000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எங்க பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம். ஆனா கிடைக்கிறது இப்போ தமிழக அரசு கிடைக்கிறது வந்து 2980 ரூபாய் கிடைக்கும். 2980 ரூபாய் அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுல வச்சுட்டு நட்டத்துல உற்பத்தியே பாத்தீங்கன்னா 3100 ரூபாய் 3050 ரூபாய் வருது. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு வந்து 3100 ரூபாய் வருது. கிடைக்கிறது 2950 ரூபாய். ஆனா ஹரியானா, பஞ்சாப்ல 3900 ரூபாய் ஒரு மாநிலத்துல கொடுக்குறாங்க, இன்னொரு மாநிலத்துல 3850 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு டன் கரும்பு. அதனால இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து போதுமானது கிடையாது. அது 5000 ரூபாய் பட்ஜெட்ல நாங்க கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்னொன்று வந்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறப்படும். இது வந்து ஒரு மோசடி சட்டம். அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஆக்ட் 2023. இது வந்து மோசடி சட்டம். இது கடுமையா நாங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தோம், வெளியிலையும் எதிர்த்தோம், பல முறை சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய நீர்நிலைகளை வசதியான தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்கின்ற சட்டம். இப்போ சாதாரண ஒரு ஏழை ஏதோ ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு குடிசை கட்டிட்டான்னா அதை வந்து உடனே இடிச்சு எல்லாம் தரமட்டமாக்கி எல்லாம் ஆக்கிரமிப்பு அரசு வந்து குடிங்கிறது. ஆனா பெரிய தொழிற்சாலைகளுக்கு நடுவுலையோ பக்கத்துலயோ, அதாவது 100 ஏக்கருக்கு மேல பெரிய தொழிற்சாலைகள் பக்கத்துல என்ன ஏரி இருந்தாலும் சரி, என்ன நீர்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த சட்டம் இவங்களுக்கு பொருந்தாது. அங்க கட்டிக்கலாம், கட்டுமானம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு ஒரு மோசடி சட்டம். இதே அமைச்சர் தான் சமீபத்துல இது பிரம்மாண்டமாக இங்க திட்டங்கள் வர இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன அமைச்சர் தான். எங்களுடைய நோக்கம் சென்னையில மிகப்பெரிய ஒரு பசுமை பொது பூங்கா வேண்டும். வேற எங்கேயுமே இடம் இல்லை. இப்ப இருக்கிற பூங்காக்கள் பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா அது வரை 20 ஏக்கர்ல இருக்கு. தொல்காப்பியர் பூங்கா அது வந்து 350 ஏக்கர்ல. ஆனா அது வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு இருக்கு. அதுல வந்து நமக்கு பயன்படுத்த முடியாது. 100 ஏக்கர்ல சாதாரணமா 100 ஏக்கர்ல பூங்காக்கள் அமையணும். இது வந்து நாங்க அதுல ஒரு 50 ஏக்கர் தான் வரும். வயவேடு பேருந்து நிலையத்துல வந்து அங்க கிளம்பாக்கத்துல மாத்திட்டாங்க. இப்போ மாநகர் பேருந்து நிலையம் மட்டும்தான் அங்க இருக்குது. அதுவும் வேற இடத்துக்கு மாத்திர திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 36 ஏக்கர், அப்புறம் ஒரு 16 ஏக்கர், அப்புறம் ஒரு 20 ஏக்கர் இருக்குது. இல்ல இது இல்லாமல் கோயம்பேடு காய்கறி சந்தையே நாங்க வந்து அங்க வேற ஏதாவது இடத்துக்கு மாத்த போறோம்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க. அதுவும் மாற்றக்கூடாது. இந்த இடத்துல எங்களுக்கு கோரிக்கை ஒரு, ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா லோதி கார்டன்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஏக்கர் 90 ஏக்கர்ல இருக்கு. பெங்களூர்ல சிம்ஸ் பார்க்கு, கபன் பார்க்லாம் அதெல்லாம் 250 ஏக்கர் 100 ஏக்கர்ல இருக்குது. வெளிநாடுகள்ல நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க்கு 800 ஏக்கர்ல இருக்கு. ஹைட் பார்க்கு லண்டன்ல 350 ஏக்கர்ல இருக்கு. இதெல்லாம் மக்கள் அங்க போய் ரொம்ப அங்க காலையில உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எல்லாம் இப்ப உடல் பருமன், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோய்கள் அதிகமா வர்றது காரணம் இது போன்ற இடங்கள் கிடையாது. அதாவது அங்க அவசியமானது வேற எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாது. நீங்க உங்களுடைய மால் எல்லாம் தேவையில்லைங்க. மால் எல்லாம் வெறும் பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க.
அந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் அந்த பூங்காதான் அமைக்கணும், வேற எதுவுமே வேண்டாம். இல்ல அங்க வேற ஏதாவது வந்தா நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம். நாங்க பூங்காக்கள் வர வேண்டும், பூங்கா மட்டும்தான் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். இது சென்னைக்கு அவசியம். நாங்க எதுவுமே நகைச்சுவா நாங்க சொல்ல மாட்டோம். அவர் அப்படி எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய இயலாமை. ஐயா, வேளாண் பட்டப்படிப்பு உயர் படிப்பு படிச்சவங்களுக்கு முறையான வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமா அது உண்மைதான். ஏன்னா இப்ப எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஐயா ஒரு பட்ஜெட்டை வெளியிடுறாரு, அதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவது எப்படி, திட்டங்கள் வகுக்கிறது எப்படி. இப்ப அதுல ஒரு உதாரணம், நல்ல உயர் படிப்புலாம் படிச்சிருக்கிறாங்க, இது போன்ற ஒரு 4 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கணும், வேளாண் கல்லூரிகள் அரசு உருவாக்கணும், வேளாண் மட்டும் கிடையாது தோட்டக்கலை சம்பந்தமாக, இப்படி எல்லாம் அவங்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு உருவாகும். சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் அக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ், அதுல என்னென்ன இருக்குன்னா, இப்போ ஒரு கடலூர்ல சொல்றது நான் பலா இருக்குது, முந்திரி இருக்குது, அதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதுல வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு. வெளிநாட்டுல முந்திரிக்கு வந்து எப்ப வேணா டிமாண்ட் இருக்கு, வருஷம் முழுவதும் டிமாண்ட் தான் இருக்கு. ஆனா அங்க கடலூர்ல என்ன நடக்குது, மதகாஸ்கர்ல இருந்து அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இறக்குமதி செய்யறாரு. விலை குறைவான முந்திரியை வந்து எங்க மதகாஸ்கர்ல, ஆப்பிரிக்கா மதகாஸ்கர்ல வந்து இறக்குமதி செஞ்சு அங்க உள்ளூர் இருக்கிற அவங்களுக்கு வந்து விலை குறைஞ்சு ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இருக்காங்க முந்திரி விவசாயிகள்லாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெளிவுபடும், விழிப்புணர்வு ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு, அதாவது அவங்கள எவ்வளவு நமக்கு ஒரு இவங்கள ஒரு நம்பிக்கைலாம் நம்மளுடைய இளைஞர்கள், நமக்கு ஒரு வரம் இவங்கெல்லாம் அவங்களும் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்காது. எங்க பட்ஜெட்ல படிச்சாலே போதும். செயல்பாடு எப்படி சார் இருக்கு தமிழகத்துல? கஷ்டமான கேள்வி கேட்குறீங்க. இன்னும் நல்லா பண்ணலாம். அதாவது மனசு இருக்கணும். ஒரு உதாரணம், என்எல்சி பிரச்சனை இருக்கு, அவருடைய மாவட்டம், அவருடைய நிலம் அங்க இருக்குது, அவருக்கு தெரியல நாளைக்கு அந்த நிலமும் போயிடும். அதனால இது என்எல்சி என்பது ஏதோ நாங்க சும்மா வேண்டும் என்று நாங்க சொல்லல. எங்க ஐயா அவர்கள் என்எல்சி பிரச்சனை வந்து 40 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்துறாரு. ஏதோ திடீர்னு நாங்க போராடிட்டு இருந்தா இறங்கல. நாங்கல்ல 40 ஆண்டு கால போராட்டம். அப்ப எங்களுடைய கோரிக்கை என்ன, நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிலம் கொடுத்தவங்களுக்கு இழப்பீடு அதிகமா கொடுக்கணும், 2 கோரிக்கை வச்சோம். அப்போ இப்போ எங்களுடைய கோரிக்கை வந்து போயிடுச்சு. என்எல்சியுடைய தேவைகள் பூர்த்தி செய்யுது. எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னா அதை மூடணும், ஒரே கோரிக்கை. ஏன்னா அது தேவைகள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுடைய மொத்தம் மின் உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட், மின் தேவைகள் 17,000 மெகாவாட், தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்ப எதுக்கு என்எல்சி, எதுக்கு நிலத்தை கையகப்படுத்துறீங்க? நாங்க போராட்டம் பண்ண பிறகுதான் 66 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. விஜயமா நகரத்துல பட்டா கொடுத்திருக்காங்க 66 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்போ நாங்க போராட்டம் நடத்துறோம். நாங்க போராட்டம் பண்ண பிறகுதான் 500 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நிலம் கொடுத்தவங்களுக்கு அது சமீபத்துல 270 பேர் எடுத்திருக்கிறாங்க, வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. அது 270 பேர்ல 250 பேர் திமுகவை சார்ந்தவர். போராட்டம் செஞ்சு நிலம் கொடுத்தவங்க எல்லாம் திமுக தான் பண்ணாங்களா இவ்வளவு காலமா? வேற யாரும் பண்ணலையாமா? இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேளாண் துறை அமைச்சர் சரி செய்ய வேண்டும். இது போன்ற சிற்காட்டு எடுக்கிறது விளைநிலங்களை பாதுகாக்கும் வேளாண் துறை. இந்தியா கூட்டணியில இருந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தானே நிக்க போறேன்னு சொல்றாங்க. நிதிஷ்குமாரும் பாத்தீங்கன்னா வெளியே பாஜக கூட சேர்ந்துட்டாரு. அந்த இந்தியா கூட்டணி நிலம் என்னன்றது நீங்க பாக்குறீங்க? அதுக்கும் என்ன இருக்குது, அது கூட்டணி இந்திய கூட்டணி அது இன்னும் எதுவும் முடிவாகல. இன்னொன்னு எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஐயா வந்து அறிவிப்பார். எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். இப்ப அறிவிக்கிற எல்லாம் இந்த கருத்துல எதுவும் சொல்லி யாருடைய இதையும் நம்ம இது பண்ண புண்படுத்த விரும்பல. அவங்க வேலையை பண்றாங்க. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமா ஒரு சில கருத்துக்கள் என்னன்னா, அதாவது இப்போ 4 முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் 62ல இருந்து, அப்புறம் 67ல, அப்புறம்
சார் 52, 57, 62, 67 4 ஆண்டுகள் வந்து ஒழுங்கா போயிடுச்சு. அப்புறம் வந்து சில மாநிலங்கள்ல இந்திரா அம்மையார் வந்து அதுல வந்து 356 பயன்படுத்தி எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்தா பிரச்சனை வந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு நல்லதுதான், செலவு கம்மியாகும். ஏன்னா அடிக்கடி தேர்தல் ஒவ்வொரு 6 மாதமும் எங்கேயாவது ஒரு தேர்தல் வந்துட்டு தான் இருக்கிறதால நல்லதுதான். ஆனாலும் எங்களுடைய கேள்விகள், பல கேள்விகள் இருக்கு, எங்களுடைய அச்சங்கள் பல இருக்கிறது. இதுல இப்போ ஒரே ஆண்டுல மத்திய அரசு டிஸ்மிஸ் ஆனாங்களா? இல்ல, 5 வருஷம் இருக்கு. ஒரு ஆண்டுல டிஸ்மிஸ் ஆனாங்கன்னா இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. அது என்ன நிலைப்பாடு? 4 ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு? இல்ல 4 ஆண்டுகள் பிறகுதான் தேர்தல் வருமா? இல்ல அப்பயே தேர்தல் வருமா? இல்ல அவங்களுக்கு டிஸ்மிஸ்னா நான் சொல்றது வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை 10ல போதுமான இல்லை. 96ல வந்தது, 98ல வந்த நிலைப்பாடு, அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு வருங்காலத்துல வந்துச்சுன்னா என்ன? அதுல இப்ப மத்த மாநிலங்களையும் அவங்க கூட தான் தேர்தல் மறுபடியும் வைக்கணுமா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இல்ல மாநில அரசு வந்து அதுல வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை சரியான பிரச்சனை வருது, 2 ஆண்டுகள்ல மாநில அரசு வந்து போயிடுது, அடுத்த 3 ஆண்டுகள் என்ன நிலையில இருக்கும்? இல்ல அடுத்த தேர்தல் வந்ததுன்னா அவங்க 3 வருஷம் தான் இருப்பாங்களா? இல்ல 5 வருஷம் இருப்பாங்களா? இதெல்லாம் இருக்குது. இல்ல இது போன்ற பல குறைபாடுகள் எங்களோட சஜஷன் சொல்லியிருக்கிறோம். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு உலகத்துல 80 நாடுகள்ல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்தந்த கட்சி என்னென்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறதோ அந்த பர்சன்டேஜுக்கு 234 எம்எல்ஏக்களும் அந்தந்த பர்சன்டேஜுக்கு பிரிச்சுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா இது போன்ற கட்சி விட்டு கட்சி தாவறதெல்லாம் இருக்காது, யாரும் தாவ முடியாது. ஏன்னா கட்சி எடுக்கிற முடிவு தான், கட்சி யாரு அனுப்புறாங்களோ அவங்கதான். அப்படி ஒரு தவறிட்டாருன்னா, இறந்துட்டாருன்னா கட்சி அவர் சார்பில் வேற ஒருத்தர் நியமனம் பண்ணணும், அவ்வளவுதான். பை எலெக்ஷனே இருக்காது, கட்சி தாவறதும் இருக்காது, எல்லா கட்சிகளுக்கும் அங்க பிரதிநிதித்துவம் இருக்கும். அதனால இது வந்து அவசியமா, இது பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. இந்த யோசனையை ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், இந்த யோசனையை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரோம். பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்க மட்டும்தான் சொல்லிட்டு வரோம். உலகத்துல எத்தனை நாடுகள்? 80 நாடுகள். 80 நாடுகள். 80 நாடுகள்ல இது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அதுல இன்னொரு யோசனை நாங்க சொல்லியிருக்கிறோம். என்னன்னா மக்களவை தேர்தல் வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்கள்ல தேர்தல் ஒரே மாதத்துல நடத்துது. ஸோ எவ்ரி 2.5 இயர்ஸ் வந்து எலெக்ஷன் வரும், அவ்வளவுதான். ஏன் அதுக்கு வேணும்னா நீங்க மக்களவை தேர்தலும் சரி மாநில தேர்தலும் ஒன்னா வச்சீங்கன்னா அங்க தேசிய பிரச்சனைகள் தான் முன்னிலைப்படுத்தப்படும், மாநில பிரச்சனைகள் வந்து பின்தள்ளப்படும். அது மட்டும் இல்ல, அது ஒரே நாள்ல தேர்தல் வச்சீங்கன்னா, ஒரே நேரத்தில் வச்சீங்கன்னா இது தேசிய கட்சிகளுக்கு தான் இது வந்து சாதகமா இருக்கும், மாநில கட்சிகளுக்கு பாதகமா இருக்கும். அதனால நீங்க இப்ப தேர்தல் வச்சீங்கன்னா, மக்களவையில பொது தேர்தல் வச்சீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் வச்சுட்டு போங்க. அப்போ நீங்க 2.5 இயர்ஸ் தேர்தல் வந்துட்டு அவ்வளவுதான். இடையில எந்த தேர்தலும் வராது இதெல்லாம். ஐயா, இப்ப குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து நம்ம அமல்படுத்த போறோம், விரைவில் அமல்படுத்த போறோம் சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் ஆளுநர் அவர்கள் வந்து அங்க இருக்கிற வனப்பகுதியில இருக்கிற இடத்தை கையகப்படுத்தி மாற்று இடத்தை கொடுக்குறோம்னு அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஆண்டு அவங்க சட்டமன்றத்துல 1000 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து சட்டத்துக்கு எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது. இது வந்து நிச்சயமா நடக்க போவது கிடையாது. ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் அங்க எல்லா கட்சியும் 3 கட்சியும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாத்திரா போறதும் அது பண்றதும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் பண்ணாங்க, இடையில கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுல சட்டம் தெளிவா சொல்லுது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது, நடுவர் மன்றம் தீர்ப்பு தெளிவா சொல்லுது, தமிழ்நாடு அனுமதி இல்லாம அங்கு கர்நாடகாவில காவிரி படுகையில எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது, ஒப்பந்தமும் அது சொல்லுது, எல்லாம் சொல்லுது.
அதனால இதை வந்து மத்திய அரசு தமிழக அரசு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கணும், மீண்டும் உச்ச நீதிமன்றம் போகணும், இது போன்ற எந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு தகவல். இப்ப டாஸ்மாக் கடைகளை மூடி கள்ளு கடைகளை திறப்போம்னு அண்ணாமலை சொல்லி அது அவருடைய கருத்து. கள்ளு கடைகளை திறக்கும்போது எல்லாமே எங்களுடைய நோக்கம் பூரண மறுவிலக்கு. சார் இந்து அல்லாதவர்கள் வந்து பழனி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு இப்ப மதுரை உயர்நீதிமன்றம் எனக்கு அது தெரியல, தெரிஞ்சு நான் பதில் வந்திருக்கேன். எனக்கு தெரியல, அது நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கமெண்ட்ஸ். அப்ப வந்து பாமக வந்து தேசிய கட்சியோட கூட்டணி குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதாவது வலியுறுத்தீங்களா சார்? தேசிய கட்சி இல்ல, நாங்க எங்களோட நிலைப்பாட்டே நாங்க அறிவிக்கல. நான் முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம், அப்புறம் தான் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பண்ணுவோம். ஐயா தமிழக முதலீடு எப்படியாவது வாயில எப்படியாவது ஒரு வார்த்தை கொடுக்கணும் பாக்குறேன். ஐயா தமிழக முதலீடு பயிர் பயணம் முதலீட்டாளர்கள் போய் இழுக்கிறாங்க, ஆனா வேலை வாய்ப்பு தமிழக ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப சமீபத்துலதான் இங்க உலக முதலீட்டாளர்கள் மாதிரி நடத்துனாங்களே. எப்படிதான் இருக்கு ஒண்ணு இதுக்கு நடந்தது 5 லட்சம் கோடி ரூபாய் ஏதோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனா கடந்த காலத்துல 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு என்னமோ வந்தது. எவ்வளவு அதாவது எவ்வளவு நடந்திருக்குன்னு இது வரைக்கும் தெரியுது. ஐயா ஒரு வாழ்க்கை வரல, திரைப்படம் ஒரு கருத்து வருது, ஐயா ஒரு சேரன் ஒரு இயக்குனர் இயக்க போறாங்க, ஒரு மறுத்துட்டு இன்னைக்கு பட்ஜெட்ல போக்கஸ் பண்ணலாம். இது ஒரு செய்தி சொல்றேன். ஒரு மனிதன் அவன் அந்த கல்வி கொடுக்கிற எல்லா கல்வி நிலையங்களையும் கோயிலாக நினைப்பவன், அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் அது பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இதையெல்லாம் கோயிலாக கல்வி கோயிலாக நினைப்பவன் அவன் அக்டோபர் நவம்பர் மாதத்துல 2 மாதத்துல 7770 பணம் காய்க்கும் மரக்கன்றுகளை நட்டிருக்கு. யாரு? ஐயா தான். எவ்வளவு? 7770 மரங்கள். அந்த மரங்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அது பணம் காய்க்கும். பணம், துட்டு மணி, பணம் காய்க்கும். அதுல ஒரு மரம் அதிசய மரம். என்ன மரம்னா பனைமரம். பனைமரம் அதிசய மரம். இது இந்தியாவிலே ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு கல்வி கோயிலே செய்யாத ஒரு சாதனையை நாங்கள் செய்திருக்கிறோம். 2 மாதத்துல. இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்ததுன்னா போய் பார்த்து, ராமதாஸ் இப்படி சொன்னாரு, அது உண்மைதானா என்று அங்க போய் பாருங்க. பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு 10 மரக்கன்றுகளை வாங்கி உங்க வீட்டுல நட்டு. ஏன்னா பணம் காய்க்க முடியல, உடனே காய்க்காது, 15 வருஷம் ஆகும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல இதுல நிதிநிலை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க கொஞ்சம். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரைக்காக காத்துட்டு இருக்கு, அரசு காத்துட்டு இருக்கு. நாங்களும் அது காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டு வரீங்க, நிறைய தடவை நீங்க எங்களுக்கு அது ஏமாற்றம் அரசு தரப்புல எந்த பதிலுமே வரல. எங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம் தான். நாங்கள் முடிவெடுப்போம். நன்றி சார்.